ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம்ம உடல் உறுப்புகளை வளமாக திடமாக வச்சுக்கலாம். இது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அலுவலகத்தில் சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருக்குமே உகந்த பயிற்சி. ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க வரோம், பலவிதமான முத்திரைகளில் எல்லா முத்திரைகளுக்கும் ஒரு பலவிதமான பலன்கள் உண்டு. அதில் நம்ம ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முத்திரைகள். உடல் எடை அதிகமாகிடுது, நிறைய பேருக்கு ஃபேட் ஆகிடுறாங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க. அப்போ அந்த உடல் தசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய முத்திரைகள். அந்தந்த வயதுக்கு ஏற்ற ஒரு தசை கட்டுப்பாடு இருக்கணும். பெரிய பெரிய எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முத்திரைகளின் மூலமாகவும் உணவில் ஒழுக்கத்தின் மூலமாகவும் நம்ம அதை கொண்டு வர முடியும். அப்போ இதயத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரை ஒன்று பார்க்க போகிறோம். தசை கட்டுப்பாட்டு சரியாக வைக்கக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்ம செய்யும்பொழுது நமக்கு உடல் இயக்கம், மன இயக்கம் நன்றாக இருக்கும். ராஜ உறுப்பு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அடுத்து அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கணும். சில பேர் ரொம்ப லீனாக இருப்பாங்க. மெலிந்து இருக்கிறவங்களுக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கணும். அது கொடுக்கக்கூடிய முத்திரையும் ஒன்று பார்க்க போகிறோம். பிரித்திவி முத்திரை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த முத்திரையை செய்யும் பொழுது ரொம்ப மெலிந்திருக்கின்றவர்கள் என்ன உணவு எடுத்தாலும் உடம்புல சத்தே தங்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் அந்த உடல் இயக்கத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கணும். இப்போ திருமணமானவர்கள் நிறையவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ அந்த புத்திர பாக்கியம் இல்லைன்னா ஒன்று கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை இருவருக்குமே உடலில் உயிர் சக்தி குறைவாக இருக்கலாம். அந்த உயிர் ஆற்றலை நன்றாக வளப்படுத்தக்கூடிய முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 வகையான முத்திரைகளை தினமுமே காலை மதியம் மாலை 3 வேளையும் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த முத்திரைகள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறோம், மனக்கழிவுகளை நீக்கிறோம், மன அமைதியை கொடுக்கும், எண்ணத்தில் ஒரு சாந்தத்தை கொடுக்கும். நம்ம பொறுமையாக பார்க்கும்போது பொறுமை, கோபம், நிதானம் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு அது இல்லாத நிலையாக இருக்கின்றது. அப்போ இந்த முத்திரைகள்லாம் செய்யும்போது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் அது ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கின்றது. நமது பண்புகளை மாற்றக்கூடியது தான் யோக கலைகள். அப்போ இது பாருங்க, இந்த பயிற்சி செய்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 10 நிமிடம் தான். அந்த 10 நிமிடத்தில் இவ்வளவு ஆற்றல் கிடைக்கின்றது. நீங்கள் நம்பிக்கையோடு அந்த முறையாக அந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருந்து மூச்சில் கவனம் செலுத்தி அந்த முதிரையை 2 நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம். 2 நிமிடத்திலேயே நம்ம உள்ளுறுப்புகளில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். உள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடியதை உங்களால் உணர முடியும். இது நமது சித்தர்கள் பல வருடம் தவம் செய்து கண்டுபிடித்து நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு உண்மை. அடிக்கடி நம்ம கூடுவது தான், இந்த முதிரை மட்டும் செய்தால் பலன் கிடைக்குமா அப்படின்னா, இயமம் நியமம் ஒழுக்க கோட்பாடு. அந்த காலை எழக்கூடிய நேரம், இரவு படுக்கக்கூடிய நேரம், இரவு 9:30 டு காலை 5 மணி 4 மணி வரைக்கும் அந்த நித்திரை நல்லா இருக்கணும். உணவு நல்ல உணவாக, பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். ஸோ தாகம் ஏற்படும் பொழுது தண்ணீர் குடிச்சுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நேரமின்மைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த 5 முத்திரைகள். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடிக்கோங்க. 1 நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ மூச்சு உள்ள எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே வைக்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான முத்திரைகள், முதல்ல இதயம் இதய வாழ்வுகளை திடப்படுத்தக்கூடிய முத்திரை பார்க்க போகிறோம். சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம உடம்புல கட்டிகள் கழிவுகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய சூரிய முத்திரை, ஓவர் ஃபேட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேயத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை உயிராற்றல் கொடுக்கக்கூடிய ஆதி முத்திரை. கட்டை விரல் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க உயிர் சக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகபூரக பிராணாயாம பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். மூச்சை அடக்கக்கூடியது பிராணாயாமம். இந்த பேரே சுகபூரக பிராணாயாம பயிற்சி. சுகம் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி. எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்து. முதல்ல மூச்சை வாட்ச் பண்ணுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மட்டும் மூச்சை அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மட்டும் மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது 5 செகண்ட் 5 செகண்ட் எல்லாராலையுமே தாராளமாக நம்மளால் மூச்சு அடைக்க முடியும். அதனால இதுக்கு பேர் சுகபூரக பிராணாயாம பயிற்சி. 1 மாதம் 5 செகண்ட் அடைக்கிறதுக்கப்புறம் அடுத்த கட்டம் 10 செகண்ட் மட்டும் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையும். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையும். ஒன் மோர் டைம் மூச்சை உள்ளழுக்கிறேன். மூச்சு அடைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 5 முறை பண்ண போகிறோம். முதல்ல 5 செகண்ட் மூச்சு அடக்கி 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2வது மாதத்துலேருந்து 10 செகண்ட் 10 வினாடி ஈஸியாக அடக்க முடியும். மெதுவாக பிரீத் அவுட் பண்ணிடணும். இது சுகபூரக பிராணாயாம பயிற்சி. இப்போ ஒரு தியானம் பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக தியானம் செய்யவும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலையில் சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6லேருந்து 6:30க்குள்ளே. மாலையும்
5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். இதோடு சேர்த்து கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் வேப்ப இலையை கொழுந்து எடுத்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 கொழுந்து நன்றாக காலையில் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்ருங்க. ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி சாப்பிடக்கூடாது. மாதத்தில் 2 நாட்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆரோக்கியமாக, வளமாக, நலமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.